Hi friends, welcome to Rangish FX Trader. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றின இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அண்ட் நம்ம சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் கோர்ஸ் அண்ட் கிளாஸ் ரெண்டுமே லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சிக்னல் குரூப்பில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கோல்டோட அனாலிசிஸ் படி மார்க்கெட் இன்னைக்கு ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி நிற்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சின்ன அனலைசிஸ் கொடுத்துடலாம். ஸோ நம்ம நார்மலாக எப்பவுமே சொல்லியிருப்போம், நம்ம வந்துட்டு ஒரு மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரக்சர்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் எப்போ பிரேக் ஆகுதோ அந்த டைம்ல தான் அந்த மார்க்கெட்டோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கோல்டோட ஸ்ட்ரக்சர் இப்போ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்துட்டு பை ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாரோட எதிர்பார்ப்பு செல் சைடு இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரம்ப் அவங்க வந்துட்டு பதவி இருக்கிற டைம்ல கண்டிப்பா மார்க்கெட் கோல்டு வந்து செல் சைடு விழும் அப்படிங்கிற எல்லாரோட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் எல்லா எதிர்பார்ப்பையும் பீட் பண்றது தானே மார்க்கெட்டு. ஸோ அதை வந்துட்டு எதிர்பார்ப்பெல்லாம் உடச்சிட்டு மார்க்கெட் பை சைடே மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ எந்த மாதிரி ட்ரெண்ட்ல இருக்கு மார்க்கெட் இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நார்மலா ஹையர் ஹை ஹையர் லோன்னு வச்சிருந்த மார்க்கெட் எந்த லோவுமே பிரேக் ஆகாம ஸோ மார்க்கெட் இப்போ வந்துட்டு ஒரு ஹையர் ஹைல நிக்குது. ஸோ அடுத்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒன்று மார்க்கெட் என்ன பண்ணணும், மார்க்கெட் இங்க இருந்து மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் வந்துட்டு ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த ஹையர் ஹையை தேடி மார்க்கெட் போகணும். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி போச்சு அப்படின்னா இது வந்துட்டு ஒரு விதமா போகலாம். இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்தே மார்க்கெட் வந்து என்ன ஆகலாம், செல் சைடுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மார்க்கெட் வந்து கொடுக்கலாம். இது வந்துட்டு இன்னொரு விஷயம். ஓகேவா, மார்க்கெட் வந்துட்டு ரெண்டு விதமா இப்போ மூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ரெண்டு விதமா மூவ் ஆகுறதுக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சிக்னல் குரூப்பை கொடுப்பேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு ரெண்டு விஷயம் இங்கே நடக்கலாம். ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்க இருந்து அகைன் மறுபடியும் பை சைடு மூவ் ஆகலாம். ஸோ அகைன் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணலாம், புது ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணலாம் ஹையர் லோவை வச்சுட்டு. ஆறு என்ன பண்ணலாம், இங்க இருந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து நியூவா ஒரு ஹையர் ஹைல இருந்து லோவர் ஹை மாறி மார்க்கெட் வந்து கேரக்டரை சேஞ்ச் பண்ணலாம். இந்த ரெண்டு விஷயங்கள் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, இது அப்படியே நம்ம சார்ட்ல போயிட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஓகே, நான் இப்போ வந்துட்டு 4 ஹவர் சார்ட் வச்சிருக்கேன். ஸோ மார்க்கெட் இப்போ எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு சொன்ன மாதிரி மார்க்கெட் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு, ஸோ அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னா மார்க்கெட்டோட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டோட ஹை வந்துட்டு பிரேக் ஆயிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஹை இருக்குது. ஓகே, நான் அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அடாப்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோன்னு சொல்லிட்டு இப்போ ஹையர் ஹைல போய் நின்றுட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது வந்துட்டு டே கேண்டிலோட எஃப்இஜி. இப்போ மார்க்கெட் நிற்கிறது வந்துட்டு டே கேண்டிலோட எஃப்இஜிலேயே மார்க்கெட் நிற்குது. ஸோ டே கேண்டில் 4 ஹவர்ல அது எஃப்இஜி தான், பட் டே கேண்டில் வந்து ப்ராப்பரான ஒரு எஃப்இஜி. ஸோ அந்த இடத்துல போய் மார்க்கெட் நிற்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு சப்ளை ஜோன்லையும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி போயிருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹையுமே பிரேக் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹை பிரேக் ஆயிருச்சு, ஸோ இங்கேயுமே ஹை பிரேக் ஆயிருச்சு, அண்ட் இங்கேயும் ஹை பிரேக் ஆயிருச்சு. ஓகேவா, ஸோ இது எல்லாமே ஹையர் ஹைல இருந்துச்சு. ஸோ இப்போ புதுசாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா மேலே ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணலாம், இங்கே வந்துட்டு எந்த ஒரு லோவுமே பிரேக் ஆகலை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு லோ, சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு லோ, இது ஒரு லோ. ஓகேவா, ஸோ அடுத்த லோக்காக வெயிட்டிங். ஸோ இப்படி எந்த ஒரு லோவுமே மார்க்கெட் இன்னும் பிரேக் பண்ணல. ஸோ இந்த லோ எல்லாமே கண்டிப்பா லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த லோல எல்லாம் கண்டிப்பா ஆர்டர்ஸ் இருக்கும், பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த லோல இருக்க லிக்விடிட்டி கலெக்ட் பண்றதுக்கு மார்க்கெட் கண்டிப்பா கீழே வந்து தான் ஆகணும். ஓகேவா, ஸோ நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு விஷயங்கள் மார்க்கெட் வந்து பண்ணலாம். ஒன்று மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து இங்க இருந்து பை சைடு மூவ் ஆகி அடுத்து வந்துட்டு இருக்கிற ஆல்ரெடி இருந்த ஹையை வந்துட்டு ரீச் பண்ணலாம். ஓகேவா, நியூ ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் இங்க இருந்து செல் சைடு மூவ் ஆகுறதுக்கான சான்ஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து செல் சைடு விழலாம். ஓகேவா, இது வந்துட்டு ரெண்டாவது சான்ஸ். ஸோ இந்த ரெண்டு சான்ஸும் மார்க்கெட்டுக்கு இப்போ இருக்கு இந்த ஏரியால. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு சான்ஸும் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு சான்ஸ்க்கான கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லோ 15 மினிட்ஸ் ஆர் ஒரு 1 ஹவரோட லோ பிரேக் ஆகணும். ஸோ இது வந்துட்டு 4 ஹவரோட ஹை லோ நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு இன்பிட்வீனா இருக்கிற ஒரு டைம் ஃப்ரேமோட ஒரு லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் மார்க்கெட் எங்க மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து டே கேண்டிலோட எஃப்இஜில இருந்து கீழே விழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு போய் பார்த்துடலாம் லோவர் டைம் ஃப்ரேம்ல எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஓகே, லோவர் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் என்ன பண்ணிருந்துச்சு 15 மினிட்ஸ்ல நான் சொன்ன மாதிரி டே கேண்டிலோட எஃப்இஜியை மார்க்கெட் வந்து மெட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து செல் சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ செல் சைடு மூவ் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் அந்த லோ பிரேக் ஆகாம ஸோ கிட்டத்தட்ட இப்போ மறுபடியும் பை சைடு மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ 2 சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் வந்து இன்னும் வந்துட்டு 4 ஹவரை பொறுத்தளவு மார்க்கெட் இன்னும் வந்துட்டு ஹையர் ஹை வச்ச மார்க்கெட் லோவர் ஹை வைக்கல. ஓகேவா, லோவர் ஹை ஃபார்ம் பண்றதுக்காக மார்க்கெட் ஒரு கீழே வந்து ஒரு சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகலாம். ஆர் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்காம கூட மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரே அடியே கீழே விழுறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஓகேவா, அந்த 2 சான்சஸ் இருக்கு. இந்த 2 சான்சஸும் எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத நான் நம்மளோட சிக்னல் குரூப்ல நான் வந்துட்டு கண்டினியூஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்க உங்களோட ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நார்மலா கோல்டோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ பை ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ எப்போ செல் ட்ரெண்டுக்கு மாறுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். செல் ட்ரெண்டுக்கு மாறப்ப கண்டிப்பா நான் கன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். அந்த டைம்ல செல் ஆர்டர் எடுத்துக்கோங்க. ஸோ மார்க்கெட் செல் சைடு விழ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆர் செகண்ட் சப்போர்ட் இந்த ஏரியா வரைக்கும் கண்டிப்பா மார்க்கெட் ரீச் ஆகும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் 2619 2620 இந்த ஏரியா வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஓகேவா, மார்க்கெட் செல் சைடு விழுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. பட் மார்க்கெட் இப்போதைக்கு பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகேவா, ஸோ இது என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறத நான் அடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அதை பொறுத்து நீங்க வந்துட்டு உங்களோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா.